தேர்தல் ஆணையாளர் சற்று முன்னர் ஒரு ஊடகங்களை சந்தித்து சிறப்பான ஒரு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்க இந்த தேர்தலில் முன்னணியில் இருக்கிறார். அவர்தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அறிவித்திருக்கிறார். அது தவிர அவர் சொன்ன 2வது முக்கியமான விஷயம், அனுர்குமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச இந்த 2 பேரை தவிர மற்றையவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னவர். அடுத்த கட்டமாக இப்போது வாக்களிப்பு அந்த வாக்கு எண்ணக்கூடிய நிலையங்களில் மீண்டும் விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லி இப்போது தேர்தல் ஆணையாளர் ஆணையகத்தில் நடந்த ஒரு விசேடமான ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே அனுர்குமார் திசாநாயக்க முன்னணியில் இருக்கிறார். ஆனா இன்னுமே தேர்தல் முடிவுகள் வெளியாகவில்லை என்பது இங்கு கவனிக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஏற்கனவே எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு தான் இவை வெளியாகவில்லை என்பது புரிகிறது. தேர்தல் ஆணையாளரினுடைய அந்த ஊடக அறிக்கையை பார்க்கிற நேரத்தில். அனுர்குமார் திசாநாயக்க முன்னணியில் இருக்கிறார் என்கிற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்துல பார்த்திருந்தோம் 50% அதிகமான வாக்குகள் தொடர்ந்து கிடைத்த வண்ணமே இருந்தது. ஆனால் போக போக முக்கியமாக வடக்கு, அது மாதிரி கிழக்கு இது போன்ற பகுதிகள்ல சஜித் பிரேமதாசவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தது. அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு போதிய வாக்குகள் அந்த பகுதிகளில் கிடைக்காம போனதுக்கு பிறகு இப்ப 50ஐயும் கடந்திருந்த அந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை வீதம் குறைந்து கொண்டே ஒரு கட்டத்துல 39% எட்டி இருந்தது. இப்போ 2 வேட்பாளர்களுக்கும் 50% அதிகமான வாக்குகள் இல்லை. 50% அதிகமான வாக்கோடு ஒரு வாக்கு கிடைத்தாலும் போதும். ஆனா அந்த அளவுக்கு வாக்குகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தால இப்போது மீண்டும் விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய நடவடிக்கை ஆரம்பமாகும். தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டது போல அனுர்குமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச தவிர ஏனையவர்களை போட்டியிலிருந்து நீக்கி அந்த 38 பேரினுடைய 38 அல்ல 36 பேர். என்னால் ஒருவர் இறந்து விட்டார். அவருடைய வாக்குகள், அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவே கருதப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக 38ல இந்த 2 பேர் தவிர 36 வேட்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 2வது விருப்பு வாக்கு. நாங்க ஏற்கனவே இது குறித்து ஒரு விளக்கமான பதிவு ஒன்று என்னுடைய Facebook மற்றும் YouTube சேனலில் இட்டிருக்கிறேன். இதுல ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீடியோ பதிவை பாருங்க. எப்படி இந்த 2வது விருப்பு வாக்கு எண்ணப்படும் என்கிற விவரங்களை சில புகைப்படங்களோடு மிக தெளிவான ஒரு விளக்கமாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆக அந்த தகவல்களையும் நீங்க பார்க்கலாம். இப்பவே இந்த 2வது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று சொல்லித்தான் தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருக்கிறார். ஆனால் கம்பஹா தொடர்பாக நண்பர்கள் கேக்குறீங்க. கம்பஹா 18 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதுல பாத்தீங்கன்னா 80% வாக்குப்பதிவு கூட நடந்திருக்கிறது. ஆக அந்த பகுதி, அது தவிர குர்நாகல்லையும் 10 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் குர்நாகல். குர்நாகலிலும் கூட இப்போது வாக்கு முடிவுகள் முழுமையாக வெளியாகவில்லை என்பது இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இந்த வாக்குகள் எல்லாம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட 50% அதிகமான வாக்குகள் கிடைக்காது என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் தேர்தல் ஆணையாளர் ஏற்கனவே அவர் இந்த முடிவுகளை அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவர். அதனால அவர் ஊடகங்களுக்கு நேரடியாக அறிவித்தார். அனுர்குமார் திசாநாயக்க முன்னணியில் இருக்கிறார். அவர்தான் அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்கிற விவரத்தை அறிவித்தவர். அனுர்குமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச தவிர ஏனைய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட அவர்களுடைய விருப்பு வாக்குகளை எண்ணப் போகிறோம் என்பதைத்தான் அவர் ஊடகங்களுக்கு இப்போது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே முன்னாள் தேர்தல் ஆணையாளராக இருந்த மஹிந்த தேசப்பிரிய ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய செயற்பாட்டுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு சொல்லி. சில பேர் சொன்னாங்க 1 நாள் எடுக்கும், சில பேர் சொன்னாங்க 2 நாட்கள் எடுக்கும்னு சொல்லி அதிக நேரம் இந்த விருப்பு வாக்குகளை எண்ணுவதற்கு தேவைப்படும் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் மஹிந்த தேசப்பிரிய சொன்ன விஷயம் சரியா முறையாக நெறிப்படுத்தி எண்ணினால் 2 மணி நேரம் போதும் என்று சொன்னார். ஆனால் இது அனுபவம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு 6 மணி நேரம் வரை எடுக்கலாம். இந்த செயற்பாட்டுக்கு ஒரு 6 மணி நேரம் வரை எடுக்கலாம் என்கிற விபரத்தை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே ஒரு 6 மணி நேரத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இப்போ 3வது வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வாக்குகளை பார்த்தால் அவரும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருடைய வாக்குகளிலும் பார்க்கப்படும் 2வது விருப்பு வாக்கு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற விடயம்.
இந்த அனுர்குமார் திசாநாயக் அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு இரண்டாவது விருப்பு வாக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுத்திருக்கிறார்களா என்கிற அந்த விஷயத்தை பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு அரியநேந்திரனுடைய வாக்குகளிலும் பார்க்கப்படும். சஜித் பிரேமதாச அல்லது அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு நாமல் ராஜபக்சவுக்கு வாக்களித்தவர்கள் யாராவது விருப்பு வாக்கு கொடுத்திருக்கிறார்களா என்கிற விவரங்களும் பார்க்கப்படும். இந்த நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மஹிந்த தேசப்பிரிய ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த ஒரு தகவல், இந்த 2 பேர்ல ஒருவர் இப்ப இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. விருப்பு வாக்குகளில் அதிகமாக அவருக்கு வாக்குகள் கிடைத்து விட்டால். ஒரு உதாரணத்துக்கு இப்போ அனுர்குமார் திசாநாயக், நாங்க இது தொடர்பா A, Bன்னு சொல்லி ஏற்கனவே உதாரணங்களோடு விளக்கமாக பார்த்திருந்தோம். முதலாவதாக வரக்கூடிய A என்கிற வேட்பாளர் ஒரு 35 வாக்குகளை பெறுகிறார். B என்கிற வேட்பாளர் ஒரு 30 வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார் என்கிற நிலையில், விருப்பு வாக்குகள்ல ஒரு 10 விருப்பு வாக்குகள் பி என்கிற வேட்பாளர்களுக்கு கிடைத்து அவர் 40 வாக்குகளை மொத்தமாக பெற்றுக்கொண்டால் அவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது. அதை விட இன்னும் ஒரு விஷயம், இந்த இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்படக்கூடிய நிலைமை வந்ததுக்கு பிறகு 50% அதிகம் என்கிற நிலைமை இந்த 2 வேட்பாளர்கள்ல மொத்த வாக்கு எண்ணிக்கையில் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு எண்ணிக்கையில தான் பார்க்கப்படும். ஆகவே அளிக்கப்பட்ட வாக்குகள்ல 50% என்பது பார்க்கப்படாது என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதியப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது இருக்க போகிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் நடந்த ஜனாதிபதி தேர்தல் எதிலுமே இந்த மாதிரி இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்படவில்லை என்கிற விஷயத்தையும் தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருக்கிறார். ஆக இப்போது தயாராகிறார்கள் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணுவதற்கு. அந்த நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னும் ஒரு பக்கம் நாங்க தேர்தல் முடிவுகளையும் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆரம்பத்துல தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வந்ததும் அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொல்லி, அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றெல்லாம் சொல்லி பலரும் பல கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அலி ஷப்ரி பாராளுமன்ற உறுப்பினர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். ஹர்ஷடி சில்வா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். ட்விட்டர்ல மாதிரி பலரும் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார்கள். பிறகு போக போக ஒரு கட்டத்துல அந்த 50% அதிகமாக இருந்த வாக்குப்பதிவு 39 குறைந்து கொண்டே போனதையும் நாம் பார்த்திருந்தோம். ஆக இப்படி தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு குறைந்து கொண்டு போய் இப்ப 50% அதிகமான வாக்குப்பதிவு 2 பேருக்குமே இல்லை என்கிற ஒரு நிலைமைதான் உருவாகி இருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக நடக்கிற ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வாக்குப்பதிவு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது என்பிபியினுடைய பிரதான காரியாலயம் அமைந்திருக்கிறது பலவத்தையில. பலவத்தையில அதிகமான சர்வதேச ஊடக நிறுவனங்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஏற்கனவே இப்ப அதிகமான வாக்குகள் அவருக்கு கிடைத்து விட்டது என்கிற செய்தி வெளியானதை தொடர்ந்து தலவத்தையில் இருக்கக்கூடிய என்பிபியினுடைய பிரதான காரியாலயத்துக்கு முன்பாக சர்வதேச ஊடகவியலாளர்கள், ஏற்கனவே இலங்கைக்கு இந்தியாவை சேர்ந்த பல முக்கியமான ஊடக நிறுவனங்கள்ல இருந்து ஊடகவியலாளர்கள் வருகை தந்திருந்தார்கள் இந்த தேர்தல் நடவடிக்கைகளை அவர்களுடைய ஊடகங்கள்ல பதிவு செய்யறதுக்காக. இப்ப அந்த ஊடகவியலாளர்கள் தலைமை காரியாலயத்துக்கு முன்பாக குழுமி இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் என்பிபியினுடைய கட்சி உறுப்பினர்கள் சொல்லுகிற விஷயம், இன்றைய தினம் அனுர்குமார் திசாநாயக்க வெற்றி பெற்றால் இன்றைய தினம் இரவே அவர் பதவியேற்பார் என்கிற விடயங்களையும் குறிப்பிடுகிறார். வெற்றி பெற்றால் உடனடியாக பதவியேற்பு தான் அப்படின்ற விஷயங்களையும் கூட அவர்கள் பதிவு செய்திருந்ததை நான் உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக இப்போது இந்த தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது. கம்பஹா தேர்தல் முடிவு எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு நேரத்துல அந்த விறுவிறுப்பை இந்த செய்தி குறைத்து விட்டதோ அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கக்கூடும். ஏன்னா இந்த தேர்தல்ல இப்போ ஒரு விறுவிறுப்பான ஒரு கட்டம் உருவாகி இருந்தது. ஒரு திரைப்படம் பாக்குற மாதிரி அல்லது ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச் ஒன்றினுடைய கடைசி ஓவர் பாக்குற மாதிரியான ஒரு நிலைமைதான் அநேகம் பேருக்கு இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு விறுவிறுப்பு இப்ப குறைந்து போயிருக்கும் தேர்தல் ஆணையாளரினுடைய அந்த ஊடக சந்திப்புக்கு பிறகு. ஆகவே இப்போது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பமாகும். இன்னும் ஒரு பக்கம் கம்பஹா, குருநாகல் மற்றும் இன்னும் பல பகுதிகளினுடைய தேர்தல் முடிவுகளும் கூட வெளியாகும். இனி முக்கியமான செய்திகள் கிடைத்தால் அடுத்து இன்னும் ஒரு நேரலையில் நாம் மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.